இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். இன்றைய தவக்கால நாட்களில் இயேசு கூறுகிறார், ஒருவரை ஒருவர் மன்னித்து வாழ வேண்டும் என்று. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் மத்தேயு 5ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 20-26 முடிய, மற்றவர்களிடம் கோபம் கொள்வதை தவிர்க்க வேண்டும் என்று இயேசு கூறுகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கொலை செய்யாதே என்று கடவுள் கொடுத்த கட்டளை. ஆனால் இயேசு இந்த காலகட்டத்தில் கோபத்தை எவ்வாறு கையாள வேண்டும் என்றும் தன் வாழ்வின் மூலம் வாழ்ந்து காட்டினார். தன் சகோதரன் மேல் கோபம் கொள்வோர் நியாய தீர்ப்புக்கு ஆளாவர் என்றார். தன் சகோதரனை தரம் குறைவாகவோ அல்லது மூடன் என்றோ சொன்னால் அது பாவம் என்கிறார். பாவம் என்பது வெளிவில் செய்யும் செயலில் அல்ல, மாறாக நம் உள்ளத்திலேயே செயல்பட ஆரம்பிக்கிறது. கோபத்தையும் பாவத்தையும் தொடக்கத்திலேயே நாம் கட்டுப்படுத்த வேண்டும். இல்லையென்றால் நாம் அதற்கு அடிமையாகிவிடுவோம். உள்ள தூய்மையை இயேசு விரும்புகிறார். வெறும் சட்டங்களையும் கடைபிடிப்பது முக்கியமல்ல, ஆனால் நம் உள்ளம் முழுவதும் அன்பினால் நிறைந்திருக்க வேண்டும் என்கிறார். மற்றவருடன் சமாதானமாகவும் அன்பாகவும் இருக்க வேண்டும் என்று இயேசு கூறுகிறார். கடமைக்காக சட்டங்களையும் கடைபிடிக்க வேண்டாம். இயேசுவின் மீது உள்ள அன்பினால் மனப்பூர்வமாக செயல்படுவதையே இயேசு விரும்புகிறார். மற்றவரை தரங்குறைவாகவோ அல்லது தவறுதலாகவோ பேசினால் அது பாவம் என்கிறார் இயேசு. மற்றவர்களை பற்றி பேசுவதை தவிர்த்து எல்லோரையும் சகோதர சகோதரிகளாக நினைத்து அன்பு செய்ய வேண்டும். உண்மையான மனம் என்பது நம் உள்ளத்தை குறிக்கிறது. பரிசேயர்களில் இருந்த நன்மைகளை ஆண்டவராகிய இயேசு கண்டார். ஆனால் அவர்கள் வாழ்வில் இருந்த பொய்யான காரியங்களை ஆண்டவர் எதிர்த்தார். நம்முடைய வாழ்வில் ஒரு முக்கியமான காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். மன்னிப்பு என்பது அதை ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் தொங்குகின்ற பொழுது தம் மரணத்திற்கு யார் காரணமாக இருந்தார்களோ அவர்கள் அனைவரையும் மன்னித்தார். பரிசேயர் சதுசேயர் சட்டத்தை அவர்கள் இதை செய் அதை செய்யாதே என்பதிலேயே அவர்கள் கருத்தாயிருந்தார்கள். ஆனால் ஆண்டவரோ கடவுளை அன்பு செய்ய வேண்டும், அப்படியே அயலாரையும் அன்பு செய்ய வேண்டும் என்ற அழைப்பை கொடுக்கிறார். நாம் எவ்வாறு வாழ்கிறோம்? பிறரை அன்பு செய்கின்றோமா? பகைவரை மன்னிக்கின்றோமா? இயேசு வாழ்ந்த வாழ்க்கையின்படி வாழ்கின்றோமா என்று சிந்திப்போம், செயல்படுவோம். ஆமென்.